அது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி சங்கம் கட்டி பல்வேறு அமைச்சர்களை சந்தித்து பல காலமாக போராடி வருகிறார். ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் அத்தகைய பல்வேறு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளையும் ஒரே இடத்தில் வரவழைத்து எங்களுடைய அண்ணா நூலகத்தில் அவர்களை அனைவரும் 2 நாட்கள் இடைவிடாது சந்தித்து அவர்கள் கோரிக்கையினுடைய தாற்பயம் என்ன, அவர்களினுடைய கோரிக்கை எப்படி இத்தனை நாள் கிடப்பில் போடப்பட்டது என்பதெல்லாம் ஆய்வு செய்து அனைத்து நிர்வாகிகளையும் அனைவரும் வரவேற்று உணவு உபசரிப்பு செய்து அந்த அத்தனை கோரிக்கைகளையும் இப்பொழுது ஆவணப்படுத்தியிருக்கிறோம். ஒரு பிரச்சனையை சரியான முறையில் அடையாளம் காண்பதுதான் முதல் தீர்வுன்னு நான் சொல்வேன். அப்படியே அந்த பிரச்சனையை அடையாளம் காண்பதற்கான, அதுவும் வெறும் மனிதர்களா வாங்கி இந்த பக்கம் நான் இன்னொருத்தர் கொடுப்போம், உதவியாளர் இன்னொருத்தர் அப்படி போயிட்டு இருந்த இத்தனை காலம் அப்படி கிடையாது. அதெல்லாம் வாங்கி நாங்கள் கம்ப்யூட்டர்ல கொடுத்துருக்கிறோம். கணினி சாதி பார்க்காது, கணினி காசு கேட்காது, கணினி ஊழல் செய்யாது, அது கொஞ்சோண்டு கரண்ட் இருந்தா போதும், அது அறிவியல் சாதனம். அதுல கொடுத்து முன்னுரிமை வழங்க வேண்டிய பிரச்சனைகள், அதில் முன்னேற்றம் எந்த அளவிற்கு வந்திருக்கிறது, வாரந்தோறும் அதன் மீது நடக்கப்படுகிற நடவடிக்கைகள் என்ன என்பதை போன்றெல்லாம் நாங்கள் ஆவணப்படுத்திருக்கிறோம். அந்த ஆசிரியர்களே எங்களுடைய கண்கள் தான். அவர்கள் வாழ்க்கையிலும் வெகு விரைவில் நல்லது நடப்பதற்கான முயற்சிகள் செய்து கொண்டார். தற்போது அந்த இடத்துல 2 பள்ளிக்கூடத்துக்கு போய் நாங்கள் ஆய்வு செய்துட்டு தான் வரோம். பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் சில பள்ளிக்கூடங்கள்ல மைதானமே இல்லை. இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் எப்படி ஒரு மைதானம் இல்லாம ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க எனக்கு புரியவே இல்லை. காற்று இல்ல, வெளிச்சம் இல்ல, போதுமான அளவிற்கு கழிப்பறை வசதிகள் இல்ல, மைதானம் இல்லாத கல்வி எப்படி முழுமை அடையும்? தினந்தோறும் நான் என்னுடைய ஆசிரியர்களுக்கு சொல்லும் தச்செல்லாம் சொல்லுவோம், ஒரு பிடி பீரியட் கூட நீங்க கட் பண்ணவே கூடாது, எந்த காரணத்துக்காக கட் பண்ணக்கூடாதுன்ற. ஆனா இங்க பார்க்கும்போது அந்த பிடி பீரியட்ல மைதானம் இல்லாத பள்ளிக்கூடத்துல எங்க கொண்டு போவாங்க? அப்ப இத்தனை நாட்களாக 3 வகையா நீங்க பிரச்சனை பிரிச்சுக்கலாம். மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்கள். மாணவர்களிடம் பிரச்சனை இல்லை, குழந்தைகள் ஆண்டுதோறும் கல்வியில சிறந்து வர்றாங்க. ஆசிரியர்களுக்கு நிர்வாக ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் இப்பொழுது ஆய்வு செய்து வருகிறோம். பள்ளிக்கூடங்கள்ல மெயின்டெனன்ஸ் அது இத்தனை நாட்களாக பேணி பாதுகாம அது பெரிய இடியப்ப சிக்கலா மாத்திட்டு இருக்காங்க. அப்ப மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் அனுமதி பெற்று அந்த பராமரிப்பு தொகையை இன்னும் அதிகரித்து ஒரு மாசத்துக்கே பள்ளிக்கூடங்கள்ல 20,000 30,000 ஆகுது. ஆண்டுக்கே கிட்டத்தட்ட 30,000 40,000 வைத்தா அதை வச்சு என்ன பண்றது? பல இடங்கள்ல காவலர்கள் இல்ல, சுற்றுச்சுவர் இடிந்திருக்கு, மைதானங்கள் இல்ல, போதுமான அளவு ஆசிரியர்கள் இல்ல. இதையெல்லாம் வேகமாக சரி செய்வதற்கான ஆரம்ப கட்ட பணி தொடங்கிவிட்டது என்றே நான் சொல்வேன். சார், இடைநிலை ஆசிரியர் இந்த மாதிரி நான் இதான் இப்ப விரிவா சொன்னேன். பல சம்பவங்கள் குற்றம், அதாவது அது இது மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்கிற பொழுது அதை முறைப்படி செய்வதற்கான ஒரு புரோட்டோகால் இருக்கிறது. அவர்களுக்கு நம்ம டிஆர்பியில நோட்டிஃபை பண்ணி அந்த தகுதி, திறமை, அதன் அடிப்படையில் நம்ம எடுக்கணும். இதே ஒரு இடத்துல ஒரு குற்ற சம்பவம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு வயலன்ஸ் நடந்துச்சுன்னு வைங்களேன், அங்க ராணுவ வேகத்துல துரித ரீதியா வேலை செய்யறாங்க. ஆனா பல ஆண்டுகளாக இந்த ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படல, பல ஆண்டு காலமாக இந்த ஆசிரியர் பணிகள் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றல. அப்ப ஒரு லா அண்ட் ப்ராப்ளம் மட்டும் தான், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மட்டும் தான் அவங்க துரிதமா கையாளணுமா? கல்வி பிரச்சனையை துரிதமா கையாள மாட்டீங்களா? அந்த போக்க, திசைவழி போக்க நம்ம மாத்தணும். இப்ப வாசல்ல வைத்து கண்கலங்கி 2 ஆசிரியர்கள் அந்த கோரிக்கை மனு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷமா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. 13 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனையை வேலைக்கு சேர்ந்த 10வது நாள் என்கிட்ட கொடுத்தீங்களே, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டபோது ஆசிரியர் சொன்னாங்க, இத்தனை ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனை இனி தீர்க்கப்படும் நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. மக்களுக்கு முதல் முறையா நல்லது நம்பிக்கை வந்திருக்குங்க. அதனால ஒவ்வொன்றாக சீராய்வு செய்யப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். எத்தனை பிடி வாத்தியார்கள் நிரப்பப்படலன்னு சும்மா கெஸ் பண்ணுங்க, ஒரு சதவீதத்தில் சொல்லுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த போது எத்தனை பிடி வாத்தியார்கள் இடங்கள் நிரப்படும்? 90%. சரிபாதி இடங்கள் நிரப்பப்படல. நான் பார்த்து அதை அறிந்து அதிர்ந்து போனேன். 250 குழந்தைகளுக்கு ஒரு பிடி வாத்தியார் இருக்க வேண்டிய இடத்துல 1000 குழந்தைகள் கூட பிடி வாத்தியாரை போட்டு நீங்க மேனேஜ் பண்றீங்க. பிடி வாத்தியார் என்பவர் பாடம் எடுக்க வேண்டியும், வாசல் நிக்க வச்சு டிராபிக்கை ரெகுலேட் பண்ண வேண்டீங்க. பிடி வாத்தியார் என்பவர் ஒரு மாணவனுக்குள் இருக்கிற ஒலிம்பிக் விரையான அடையாளம் காணணும். கலை நிகழ்ச்சியில போய் பேப்பர் விட்ட சொல்றீங்க. பிடி வாத்தியார் என்பவர் உடல் கல்வியை பேணி பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கு மைதானத்தில் மட்டுமல்ல, பாடத்திட்டம் கொடுத்துருங்க, புக்கு கொடுத்துருக்கோம், பசங்களுக்கு பாடம் எடுக்கணுங்க. ஒலிம்பிக்ஸ்ல ஆசிய போட்டியில் எப்படி ஓடணும், விளையாடணும், ரூல்ஸ் என்ன பாடம் எடுக்கணும். ஆனா அதை தவிர சகல அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையும் அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு இடத்தையும் நிரப்ப வச்சிருந்தாங்க. ஆனா உடனடியாக வெகு விரைவில் அந்த அறிவிப்பு வரப்போது நானும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் சேர்ந்து கொலாபரேட்டிவா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எங்கெல்லாம் இதை போன்ற பிடி வாத்தியார்களுக்கான அந்த பணியிடங்கள்
அந்த ஆசிரியர்களுக்கான உடற்கலாசுக்கான பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ துரித கதியில் அதெல்லாம் நிரப்பினதுக்கு வேலையை சென்டிஆர்பிக்கு நாங்கள் வந்து நோட்டிஃபையும் பண்ணிட்டோம். வெகு விரைவில் அந்த அறிவிப்பு வரும். அனைத்து பிடிஆர்கள் மட்டும் இல்ல, அந்த நூலகர்கள், சில இடங்கள்ல நூலகங்கள் இருக்கு, நூலகர் இல்ல, சில இடங்கள்ல நூலகம் இருக்கு, நூலகர் இருக்காங்க.